கோயில் குருக்களுக்கு சம்பளம் எவ்வளவு? 50 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய். இதெல்லாம் எங்கேயாவது யாராவது வேலை, எல்லோரும் அர்ச்சகர் ஆகலாம்னுவாங்க. இன்னைக்கு அவங்கள வர சொல்லுங்க, யாரையாவது ஒருத்தரை 50 ரூபாய்க்கு வேலை செய்ய, உனக்கு 10 ரூபாய் தான் சம்பளம், உனக்கு சம்பளமே கிடையாதுன்னு ரைட்டிங்ல கொடுத்திருக்காங்க HRNC. இங்க ஏரிகாத்த ராமர் கோயிலுக்கு இவங்க யாராவது வருவாங்களா? சம்பளம் இல்லாம வந்து பூஜை பண்ணுவாங்களா யாராவது? எல்லோரும் அர்ச்சகர் ஆகலாம்னு டயலாக் அடிக்கலாம். ஆனா அந்த அர்ச்சகர் ஆவதற்குரிய இதெல்லாம் இருக்குமா உங்களுக்கு தெரியுமா? சம்பளம் இல்லாம தட்சணை எல்லாம் வரும்ல மேம். தட்சணை என்பது போதுமா? தட்சணை எவ்வளவு வரும்? பெரிய கோயில்ல நிறைய வரலாம், சின்ன கோயில்ல எவ்வளவு வரும் தட்சணை? சில நாள் 5 ரூபாய் கூட கிடையாது. 5 ரூபாயில ஒரு மனிதனால் இன்றைக்கு ஒரு குழந்தை மனைவி வச்சுக்கொண்டு குழந்தைக்கு உணவு கொடுத்து மனைவிக்கு உணவு கொடுத்து ஒரு தலைவனாக அவரால் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்க முடியுமா? இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, உங்களால ஒரு ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தேவை? மினிமம் உங்களுக்கு எவ்வளவு வேணும்? மினிமம் உங்களோட ரிக்வயர்மெண்ட் என்னன்னு சொல்லுங்க, எனக்கு பயப்படாம சொல்லுங்க. 20,000 நீங்க. நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன், ஏதாவது ஒரு அர்ச்சகருக்கு கோயில ஒரு 10 கோயில் எடுத்து நான் லிஸ்ட் தரேன் உங்களுக்கு. அந்த 10 கோயில்ல யாராவது ஒரு அர்ச்சகருக்கு 20,000 ரூபாய் சம்பளம் பெறுகிறார்னு சொல்லிடுங்க நீங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த கேள்வியே கேட்க மாட்டீங்க. இப்போ சில கோயில் நான் போனேன்னா நீங்க ஒத்துப்பீங்க. தஞ்சாவூர் சைட்ல எல்லாம் போனீங்கன்னா அந்த அம்பாளுக்கு அடுத்த இது உடுத்துறதுக்கு ஒரு துணி இருக்காது. அவரை பாத்தீங்கன்னா நீங்க அழுவீங்க. அந்த குருக்களை பாத்தீங்கன்னா எண்ணெய் ஏறிய பிசுக்கான வேஷ்டி, அவரை பார்த்தாலே நம்மளுக்கு பரிதாபமா இருக்கும். அவர் அந்த சாமிக்கு பூஜை நிறுத்தக்கூடாதுன்றதுக்காக நீங்க சொல்றீங்களே, அந்த பூஜை குருக்கள் போய் ஹோமம் எல்லாம் பண்றாங்களே, அது அவர் போயிட்டு போய் அதுல வர பணத்தை சாமிக்கு அவர் பூஜை பண்ணுவார். சாமிக்கு நித்திய பூஜை நிறுத்தப்படக்கூடாது என்பதற்காக அவங்களுடைய அவல நிலை ஒரு வீடியோ எடுத்து நான் போடணும். நீங்க சில இந்த கோயில்கள்ல சில பேரை நீங்க பார்த்திருப்பீங்க, சிவாச்சாரியர்கள் இருக்கிறது. அவங்கள பார்த்துட்டு அவங்க லெவல்ல தான் எல்லாரும் இருப்பாங்க, நீங்க கணக்குப்படாதீங்க. அவங்க மைனாரிட்டி. இதுல ஏழ்மையில் வாடும் பிராமணர்களை பாருங்கள், பிராமண புரோகிதர்களை பாருங்கள், பிராமண குருக்களை பாருங்கள், பிராமண வேத விற்பனர்களை பாருங்கள். இல்ல எல்லா சமூகத்திலும் தான் ஏழை இருக்காங்க மேம். இப்ப ஒரு சமூகத்துல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்காங்க இல்லையா? நீங்க ஆனா எப்படி இருக்கு இவங்க பேசுறது? பிராமண சமூகம் என்றாலே அதில் ஏழை. ஏன் எங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கல? எக்கனாமிக் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? அப்போ ஏன் பிராமன் இஸ் நாட் என்டைட்டில் ஃபார் ரிசர்வேஷன்? ஏன் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் தான் கிரைட்டீரியான்றோம் இல்லையா? ஒரு ஏழை பிராமணனுக்கும் ஒரு ஏழை வன்னியனுக்கும் ஏழை கிறிஸ்துவனுக்கும் ஏழை படையாட்சிக்கும் ஏழை தேவருக்கும் எல்லாரும் ஏழை தானே. அதுல அவங்க எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்கன்றோம் நாங்க. ஒருத்தர் பிராமணராக பிறந்தவர் என்பதால் அவருக்கு எந்தவித சலுகையும் கிடையாதுன்றீங்களா? அது எந்த நியாயம் சொல்லுங்க? ஏழை எல்லாத்துலயும் இருக்கான், நானும் ஒத்துக்கிறேன்.